निताय गौरकामनन्दे ॐ अज्ञानतिमिरन्दस्य ज्ञाननञ्जनो शलाकया चक्षुरुन्मिलितं तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मायं ददाति सुपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरून् श्रीयुतपादकमलं श्रीगुरून् वैष्णवं च। श्रीरूपं सङ्घजातं सहगनो रघुनाथान्वितं हंसजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादं सहगणललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपीसा गोपिका कान्ता राधाकान्त नमोस्तुते। तप्त कंचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वंशकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानं पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। वंदे अनन्तभूतेश्वरीं श्री चैतन्य महाप्रभु। இன்றைய தினம் மிக மிக மங்களகரமான தினம். முக்கியமாக பகவானுடைய பக்தர்களில் மிக மிக உயர்வாக கருதப்படும் சிவபெருமானுடைய புகழாரங்களை இன்று நாம் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கவிருக்கின்றோம். ஸ்ரீமத் பாகவத புராணத்தினிலே 12வது காண்டத்தில் 13வது அத்தியாயத்தில் 16வது பதத்தினிலே ஒரு அழகான ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நிம்னகானம் யதா கங்கா தேவானம் அச்சுதம் யதா வைஷ்ணவானம் யதா சம்போ புராணானம் இதம் ததா. மிக மிக அருமையான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகின்றது, நிம்னகானம் யதா கங்கா, ஓடும் நதிகளிலே கங்கை நதி மிக மிக உயர்வாக கருதப்படுகின்றது. தேவானம் அச்சுதம் யதா, தெய்வ விக்கிரக வழிபாடுகளிலே அச்சுதனுடைய கிருஷ்ணனுடைய விக்கிரக வழிபாடு மிக மிக உயர்வாக கருதப்படுகின்றது. வைஷ்ணவானும் யதா சம்பு, வைஷ்ணவர்களிடையே சம்பு சிவபெருமான் மிக மிக உயர்வாக கருதப்படுகின்றார். புராணானும் இதம் ததா, புராணங்களிலே ஸ்ரீமத் பாகவத புராணம் மிக மிக உயர்வாக கருதப்படுகின்றது. இந்த ரீதியிலே இன்று பக்தர்கள் இந்த அருமையான நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கின்றனர். இவ்வகையினிலே சிவபெருமானுடைய புகழாரங்களை மேலும் உணர்ந்து அவருடைய வழியினிலே நாம் பகவானை திருப்தி செய்து பகவானுடைய பிரேமத்தை நாம் பெறுவதற்கு
இன்றைய நிகழ்வு மிக மிக அருமையான வாய்ப்பாக கிடைத்திருக்கின்றது. சில நேரங்களிலே நம்முடைய வைஷ்ணவர்கள் பக்தர்களிடையே சிவபெருமானை நாம் பெரிதாக கருதுவது கிடையாது. ஆனால் அது முறை கிடையாது. சிவபெருமானோ மற்ற தெய்வங்களை நாம் அவமரியாதை செய்யக்கூடாது, நிந்திக்கக்கூடாது. அவர்கள் அனைவரும் பகவான் கிருஷ்ணனுக்கு உதவிகரமாக இருந்து இந்த தர்மத்தை உலகம் முழுவதும் பரப்புவதற்காக இங்கு வந்திருக்கின்றனர். பகவான் கிருஷ்ணன் இந்த உலகத்திற்கு வருவது தர்மத்தை மக்களிடையே பரப்புவதற்காக. அழகாக கீதையினிலே 4வது அத்தியாயத்தில் 6வது பதத்தில், 7வது பதத்தில், 8வது பதத்தில், 9வது பதத்தில் பகவான் அழகாக எடுத்துரைக்கின்றார். அஜோபி சான் அவ்யயாத்மா பூதானம் ஈஸ்வரோபி சான் பிரகிருதிம் ஸ்வம் அவஸ்தப்ய சம்பவாமி ஆத்மமாயம். கிருஷ்ண பகவான் சொல்லுகின்றார், அவருக்கு அஜோ பீசான் என்றால் அவருக்கு இந்த உலகத்தினிலே பிறவி கிடையாது. அவர் இந்த உலக முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். எல்லா ஜீவன்களின் இறைவனாக படைப்பவராக அவர் இருக்கின்றார். இருந்தாலும் பிறப்பே இல்லாத ஆண்டவன் இந்த உலகத்தில் பிறப்புவதை போல் காட்சி தருகின்றார். எதற்காக? யதா யதா தர்மஸ்ய கிளானிர் பாவத்தி பாரதா அபியுதானம தர்மஸ்ய தராத்மானம் சுஜம்ய அகம். எப்பொழுது எங்கெல்லாம் அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ அப்பொழுது அங்கெல்லாம் நான் தோன்றுகின்றேன் என்று பகவான் கூறுகின்றார். பரித்ரணாய சாதுனம் விநாசய ச துஷ்கிருதம் தர்ம சம்சுபனர்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்காகவும் தர்மத்தின் வழியில் வாழும் பக்தர்களை பாதுகாப்பதற்காகவும் தர்மத்திற்கு எதிர்ப்பாக வாழும் மக்களை அழிப்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த உலகத்திற்கு வருகின்றார். ஜன்ம கர்மா சமே திவ்யம் இவாம் யோவேதி தத்வதः தியாக்வம் ஜெயஹம் புனர்ஜன்மா நைதி மாமிதி சோ அர்ஜுன. பகவான் தொடர்ந்து 4வது அத்தியாயத்தில் 9வது பதத்தில் சொல்லுகின்றார், இப்படி பகவான் இந்த உலகத்தில் தோன்றி தன்னுடைய லீலைகளை செய்ததை உண்மையாக புரிந்துள்ள பக்தர்கள் இறந்தவுடன் அவருடைய லோகம் செல்வார்கள். அவருடைய லோகம் போனவர்கள் மறுபடியும் துன்பம் நிறைந்த இந்த உலகத்திற்கு திரும்புவது கிடையாது. விதராக பயக்ரோதம் மன்மயாம உபாசித்த பகவோ கியாத்த பச. தொடர்ந்து பகவான் சொல்லுகின்றார், அர்ஜுனா, இதற்கு முன்பு எவ்வளவோ ஜீவன்கள் விதராக இந்த உலகத்தின் பற்றுதலை விட்டு, பயம் இந்த உலகத்தின் பயத்தை விட்டு, குரோதம் கோபத்தை விட்டு விலகி என்னுடைய லோகம் இதற்கு முன்பு நிறைய பக்தர்கள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் என்று. இந்த ரீதியிலே பகவான் இந்த உலகம் வரும் பொழுது அவருக்கு உதவிகரமாக பகவான் வந்து இங்கே செய்யக்கூடிய காரியங்களுக்கு உதவிகரமாக 33 கோடி தேவர்களும் அவருக்கு உதவிகரமாக இருக்கின்றார்கள். அந்த ரீதியிலே சிவபெருமானும் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றார். மகாபாரதம் படித்தவர்களுக்கு தெரியும்,
மகாபாரதம் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பு அர்ஜுனன் துர்கா தேவியிடத்தில் வழிபடுகின்றார். துர்கா வேறு யாரும் கிடையாது, சிவனுடைய மனைவிதான் துர்கா, பார்வதி. மகாபாரதம் யுத்தம் ஆரம்பமாவதற்கு முன்பு அர்ஜுனன் துர்காவிடத்தினிலே வழிபாடு செய்கின்றார். துர்காதேவி ஆகாயத்தில் தோன்றி அர்ஜுனனுக்கு காட்சியளிக்கின்றார். அப்பொழுது அர்ஜுனன் வேண்டிக் கொண்டான் துர்காதேவியின் இடத்தினிலே, இப்பொழுது இங்கு பெரிய யுத்தம் ஆரம்பமாக போகிருக்கின்றது. இந்த யுத்தத்தினிலே நிறைய ஜீவன்கள் இறக்கப் போகின்றார்கள். இந்த யுத்தத்தினிலே நிறைய அதர்மமும் கலந்திருக்க போகின்றது. ஆகையினால் இந்த யுத்தத்தில் எங்களுக்கு வெற்றி கிடைக்குமாறு அருள் புரியுங்கள் என்று அர்ஜுனன் துர்காதேவி இடத்தினிலே வழிபாடு செய்கின்றார், வேண்டுகின்றார். துர்காதேவி சொன்னால், பயப்படாதே அர்ஜுனா, உன் பின்புறம் கொஞ்சம் திரும்பி பார், உன் தேரில் யார் உட்கார்ந்திருக்கின்றார்கள் என்பதை பார் என்று சொன்னார். உன் தேரினிலே என்னுடைய அண்ணன் கிருஷ்ணன் உட்கார்ந்திருக்கின்றார். கிருஷ்ணன் இருக்கும் இடத்தினிலே தர்மம் இருக்கும், தர்மம் இருக்கும் இடத்தினிலே கிருஷ்ணன் இருப்பார். ஆகையினால் தர்மமே உன்னுடைய தேரில் உட்கார்ந்திருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகின்றாய்? தர்மம் உள்ளிடத்தில் நிச்சயமாக வெற்றி இருக்கும் என்று சொன்னார். பிறகு துர்கா சொன்னால், நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றேன் எதற்காக? என் அண்ணன் கிருஷ்ணனுடைய இந்த தர்ம பலியினை அவருக்கு உதவிகரமாக இருந்து இந்த தர்ம உபதேசத்தை உலகத்திற்கு பரப்புவதற்காக நான் வந்திருக்கின்றேன். என்னுடன் சேர்ந்து என்னுடைய கணவர் சிவபெருமானும் வந்திருக்கின்றார். என்னுடைய பிள்ளைகள் முருகன், விநாயகர், 33 கோடி தேவர்களும் கிருஷ்ணனுக்கு உதவிகரமாக இருப்பதற்காக தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம், இங்கு வந்திருக்கின்றோம் என்று. ஆகையினால் சிவபெருமான் தனிப்பட்ட ஒரு கருத்தை இங்கு விளக்குவதற்காக வரவில்லை. மக்கள் அனைவரும் தர்ம பாதையினிலே போக வேண்டும், தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இவர்கள் அனைவரும் இந்த உலகத்தில் தோன்றியிருக்கின்றார்கள். ஆகையினால் அவர்கள் கிருஷ்ணரை விட மூத்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்று நாம் கருதிவிடக்கூடாது. அனைவரும் இந்த உலகத்தினிலே பகவானுடைய சேவகர்கள். ஏகாலே ஈஸ்வர கிருஷ்ண அரசபிருத்தியா என்று வேதம் சொல்லுகின்றது. இந்த உலகத்தினிலே ஒரே ஒருவர் தான் தலைவராக இருக்கின்றார், மற்றவர்கள் அனைவரும் அவருடைய சேவர்களாக இருக்கின்றார்கள். ஸ்ரீமத் பாகவதத்தினிலே 1வது காந்தத்தில் 33வது அத்தியாயத்தில் 1வது காந்தத்தில் 3வது அத்தியாயத்தில் 28வது பதத்தினிலே ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது. இத்தேச்சம் ச கலா பும்சா கிருஷ்ணாஸ்து பகவான் சுவாயம் இன்றாதி வியக்கும் லோக்கே மெது யுகை அறி என்று. அப்படி என்றால் இந்த உலகத்தினிலே பல தெய்வங்கள் தோன்றி இருக்கலாம். இந்த தெய்வங்களுக்கெல்லாம் மூத்தவராக, பூர்வீகமாக முதல்வராக இருப்பவர் கிருஷ்ண பகவான் என்று அந்த ஸ்லோகம் சொல்லுகின்றது. அழகாக ஆழ்வார் சொல்லுகின்றார், முதலாம் திருவுருவம் 3 என்பர் பலர், ஒன்றே முதலாகும் அம்மூவருக்கும் என்பர்.
முதலாவார் மூவரியம் மூவரிலும் முதலாவான் மூரிநீர் வண்ணன் நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகனோ யான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். அந்தாதி ஆழ்வித்து மேலிட்டு அறிவித்த இப்பொருளை சிந்தாமல் கொன்மெனிர் தீர்ந்து என்று சொல்லுகின்றார். மக்களுக்கு பொதுவாக இந்த உலகத்தில் தெரிந்தவர்கள் மும்மூர்த்திகள்: பிரம்மா, சிவன், விஷ்ணு. ஆழ்வார் சொல்லுகின்றார், இந்த மும்மூர்த்திகளில் முதல்வராக முதலாம் திருவுருவம் மூன்று என்பர் பலர், ஒன்றே முதலாகும். இந்த மூவரில் ஒருத்தர் தான் வந்துட்டு முதலாக இருக்கின்றார். மூத்தவராக மூரிநீர் வண்ணன் நம்முடைய விஷ்ணு பகவான் இந்த உலகத்தினிலே முதல்வராக இருக்கின்றார். அவரிடத்திலிருந்து பிரம்மா தோன்றுகின்றார். பிரம்மாவிடத்திலிருந்து சங்கரன் சிவபெருமான் தோன்றுகின்றார். இவையெல்லாம் நன்முறையினிலே ஆராய்ச்சி செய்த ஆச்சாரியமார்கள் நமக்கு இந்த உண்மையை எடுத்துரைக்கின்றார்கள். ஆகையினால் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கு யார் மூத்தவர், இங்கு யார் முதல்வர் என்று அவசியம் தேவையில்லை. நாம் ஆராய்ச்சி பண்ண செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், நம்முடைய ஆச்சாரியமாரர்கள், நம்முடைய மூத்த பக்தர்கள், தன்னுணர்வு பெற்ற ஆச்சாரியமார்கள் ஆராய்ச்சி செய்து நமக்கு இந்த முடிவை கொடுத்திருக்கின்றார்கள். ஒருவர் உங்களிடத்திலே தண்ணீர் கேட்டார் என்றால் அந்த தண்ணீரை கிண்ணத்தில் இருந்து கீழே ஊற்றாமல் கொண்டு வந்து கையில் கொடுக்க வேண்டும். அதேபோல் நாம் இதை எந்த விதத்திலும் மாற்றி அமைக்காமல் சாஸ்திரம் பிரமாணமாக இருக்கின்றது. சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் என்று நாம் கேட்டோம் என்றால் ஆழமாக ஆழ்வார் பாசுரத்தில் எடுத்துரைக்கின்றார். அரண் நாமம் ஆழ்விதி புல்வூர்தி உரையும் நூல் மறை மறையோம் கோவில் மேல் நீர் கர்மம் அழிப்பு அழிப்பு கையது மேனி உருவம் எரியும் கார் மேனி ஒன்று. அழகாக பாசுரம் எடுத்துரைக்கப்படுகின்றது. அரண் நாரணன் நாமம். ஒருவனுடைய பெயர் அரண் சிவபெருமான், இன்னொருவனுடைய பெயர் நாராயணன். ஒருவனுடைய வாகனம் நந்தி, இன்னொருவனுடைய வாகனம் கருடன். ஒருவனுடைய ஆயுதம் சூலம், இன்னொருவனுடைய ஆயுதம் சக்கரம். ஒருவனுடைய இந்த பிரமாணம் புனித நூல், ஒருவனுடைய பிரமாணம் வேதம், இன்னொருவனுடைய பிரமாணம் ஆகமம். ஒருவனுடைய இடம் வசிக்கும் இடம் கைலாசம், இன்னொருவனுடைய வசிக்கும் இடம் வைகுந்தம். அழகாக சொல்றார் அவர். ஒருவனுடைய உடல் எரியும் நெருப்பை போல் உஷ்ணம் சிவபெருமான், இன்னொருவனுடைய உடல் மேகத்தை போல் குளுமை கொண்டது விஷ்ணு பகவான். ஒருவன் உடல் இன்னொருவன் உயிர் என்று அழகாக எடுத்துரைக்கின்றார். சிவபெருமான் உடல், விஷ்ணு பகவான் உயிர் என்று எடுத்துரைக்கின்றார். எப்படி நமக்கு உடல் இருக்கின்றது, உயிர் இருக்கின்றது. உடலும் முக்கியம், உயிரும் முக்கியம். இது இரண்டில் உயிர் உடலை விட மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. அதே நேரத்திலே நமக்கு இந்த உடல் தேவைப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அழகாக பாசுரத்தில் சொல்லுகின்றார். அரண் நாரணன் நாமம் ஆழ்விதி புல் ஊர்தி என்று. இந்த ரீதியிலே ஸ்ரீமத் பாகவதம் அழகாக இதை எடுத்துரைக்கின்றது. நிம்னகானம் யதா கங்கா தேவானம் அச்சுதம் யதா வைஷ்ணவானம் யதா சம்போ புராணானம் இதம் ததா.
12வது காந்தத்தில் 13வது அத்தியாயத்தில் 16வது பதத்தினிலே இந்த ஸ்லோகம் இருக்கின்றது. ஓடும் நதிகளிலே கங்கை மிக மிக உயர்ந்தது, வழிபடும் விக்கிரகங்களிலே அச்சுதனுடைய விக்கிரக வழிபாடு மிக மிக உயர்ந்தது, வைஷ்ணவ பக்தர்களிடையே சிவபெருமான் மிக மிக உயர்ந்தவர், புராணங்களிடையே ஸ்ரீமத் பாகவத புராணம் மிக மிக உயர்ந்தது என்று. ஒரு முறை பிரபுபாதா அமெரிக்காவினிலே இருக்கும்போது ஒரு பக்தர் வந்து சொன்னார், பிரபுபாதனிடத்தினிலே ஒரு இந்தியன் குடிமகன் அமெரிக்காவில் வசிக்கின்றார், அவருடைய குடும்பமே சிவபெருமானுடைய மிக மிக பெரிய பக்தர்களாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நான் பகவத்கீதையை கொடுத்திருக்கின்றேன், அதை படிக்கின்றார்கள், ஸ்ரீமத் பாகவதம் கொடுத்திருக்கின்றேன், அதையும் படிக்கின்றார்கள், ஸ்ரீமத் பாகவதம் 4வது கந்தம் கொடுத்திருக்கின்றேன், அதையும் படிக்கின்றார்கள். பிறகு சில நாட்கள் கழித்து நான் அங்கு போன பொழுது அவர்கள் இன்னும் கிருஷ்ணனுடைய நாமம் சொல்லாமல் இருக்கின்றார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவர்கள் தொடர்ந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமக என்று தான் சொல்லுகின்றார்கள். பகவத்கீதை படித்தோம், பாகவதம் படித்தோம், அவர்கள் இன்னும் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லாமல் இருக்கின்றார்கள், தொடர்ந்து ஓம் நமச்சிவாய நமக என்று தான் சொல்லுகின்றார்கள் என்று. அவர்களுக்கு என்ன கதி என்று அவர்கள் பிரபுபாதாவினிடத்திலே கேட்கின்றார்கள். பிரபுபாதா சொல்லுகின்றார், அவர்களுக்கு இந்த உலகத்தினிலே நிச்சயமாக நற்கதி கிடைக்கும் என்று. அவர்கள் சிவனுடைய நாமத்தை சொல்லும் பொழுதோ, சிவனை வழிபாடு செய்யும் பொழுதோ, சிவன் கிருஷ்ணனுடைய உயர்ந்த பக்தன் என்று அவர்கள் உணர்ந்து அவர்கள் ஓம் நமச்சிவாய என்று அவனுடைய நாமம் சொன்னார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு நற்கதி இருக்கின்றது. தொடர்ந்து சொல்ல 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 ஒரு நாள் கிருஷ்ண பகவான் சிவபெருமான் அவரை கிருஷ்ணனுடைய பக்தராக மாற்றி விடுவார் என்று பிரபுபாதா சொன்னார். இவர்கள் சொன்னார்கள், பிரபுபாதா அவரிடத்திலே நாங்கள் கேட்டோம், நீ ஸ்ரீமத் பாகவதம் படிக்கின்றாய், இன்னும் ஓம் நமச்சிவாயம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றாய், ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லாமல் இருக்கின்றாய் என்று சொன்ன பொழுது அவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தினிலே நீங்கள் பொருளூரில் எழுதியதை எனக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். பிரபுபாதாவே சொல்லிவிட்டாரே, ஆராதனம் சர்வேசம் விஷ்ணும் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரத்தாரம் தேவி தடியானம் சமர்ச்சனம் என்று ஒரு ஸ்லோகம் பிரபுபாத் எழுதியிருக்கிறார். எல்லா விதமான வழிபாடுகளில் விஷ்ணுவனுடைய வழிபாடு மிக மிக உயர்ந்தது, அதைவிட மிக மிக உயர்ந்தது அவனுடைய பக்தனை வழிபாடு செய்வது. ஆகையினால் சிவபெருமானை தூய்மையான உயர்ந்த பக்தனாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது பிரபுபாத் என்ன சொன்னார், விஷ்ணுவை விட அவருடைய பக்தரை வழிபாடு செய்வது உயர்ந்து என்று சொல்லியிருக்கிறேன், அதை தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று பிரபுபாதா சொன்னார். இப்படி சிவனை வழிபாடு செய்யும் பொழுது சிவனும் கிருஷ்ணனும் ஒன்று என்று நினைத்து வழிபாடு செய்வது நிந்தனம், அதை நிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், தவறு. அதே சிவன் விஷ்ணுவனுடைய கிருஷ்ணனுடைய மிக உயர்ந்த வைஷ்ணவன் என்று நினைத்து ஜபிக்கும் பொழுது அவருக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். ஒரு நாள் அவரும் கிருஷ்ணனுடைய நல்ல பக்தனாக மாறிவிடுவார் என்று. ஸ்ரீ ஸ்ரீ சிதி திப்புலயா சதான சக்தி ரேக்க சாயேவ யஸ்ய புவனானி விபர்த்தி துர்கா. இந்த துர்கா யார்? பிரபுபாத் அழகாக எழுதுகிறார், அந்த இடத்துல பேசுகிறார். இந்த சிருஷ்டி, உலக ஆரம்பம், உலகம் பாதுகாப்பு, உலகத்தினுடைய அழிவையெல்லாம் துர்காதேவியும் பார்த்து கொண்டிருக்கின்றார்.
அதே துர்கா ஒரு விஷயத்தை புரியாமல் இருக்கின்றார். சிவபெருமானிடம் கேட்கின்றார், எல்லோரும் உங்களை தியானம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், நீங்கள் வேறு யார் மேல் தியானம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று பார்வதி துர்கா கேட்கின்றார். இந்த ஸ்ரீ உலகத்தினிலே அவள்தான் அதிபதியாக இந்த உலகத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். அந்த தாய் துர்காவுக்கே புரியவில்லை கிருஷ்ணனுடைய உயர்வான நிலையை பற்றி என்று பிரபுபாத சொல்லுகின்றார். சிவபெருமான் உட்கார்ந்து தியானத்தில் இருக்கின்றார். பார்வதி கேட்கின்றார் சிவபெருமானிடத்தினரே, உலகமே உங்கள் மேல் தியானம் செய்கின்றது, நீங்கள் யார் மேல் தியானம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? ஸ்ரீராம ராம ராமேதி ராமே ராமே மனோரம் சஹஸ்ரநாம பிஸ்துல்பியம் நாம ராம வரானமே. சிவபெருமான் சொன்னால், நான் அந்த ராமனுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்று. 1000 விஷ்ணுவுடைய நாமம் 3 ராமனுடைய நாமத்துக்கு சமம் என்று சொல்லுகின்றார் அவர். சிவபெருமான் அவர் சாதாரண ஒரு மனிதன் கிடையாது. வைஷ்ணவன் என்றால் அவனுக்கு நிறைய பணிவு இருக்கின்றது, அடக்கம் இருக்கின்றது, அதற்கு மேல் மிக மிக உயர்வான கருணை உள்ளம் இருக்கின்றது. பாராடு கதுக்கி என்று சொல்லுகின்றோம் வைஷ்ணவ பக்தர்களை. அப்படி என்றால் மற்றவர்களின் துன்பத்தை பார்க்கும் பொழுது எந்த மனிதனுக்கு தன்னுடைய சொந்த துன்பமாக அதை கருதுகின்றானோ அவன் வைஷ்ணவன் என்று சொல்லப்படுகின்றது. பார்க்கடலினிலே விஷம் வருகின்றது. முதல் நிலை பார்க்கடலை கடைகின்றார்கள் தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து. அதில் முதலிலே விஷம் வருகின்றது, அது பொங்கி வெளியாகின்றது. பிரபஞ்சமே அந்த விஷத்தினால் பாதிக்கப்படும், மக்கள்கள் அழிந்து விடுவார்கள் என்று தேவர்கள் எல்லாம் மனம் குழப்பத்தில் இருக்கின்றார்கள். இந்த விஷத்தை எப்படி இங்கிருந்து அகற்றுவது என்று. உடனே வைஷ்ணவனாகிய சிவபெருமான் உடனே வருகின்றார், அந்த விஷத்தை நான் குடிக்கின்றேன் என்று. தமிழில் ஒரு பாட்டு இருக்கின்றது, தீன கருணா கருணயரா. என்ன பாட்டு அது? தீன கருணா கருணேசா நீலகண்டனே. நீலகண்டன் என்றால் தொடர்நிலை தொழில் இந்த தொண்டை நிலை நீல வர்ணமாக இருக்கின்றது அவருக்கு. அவர் அங்கு முதலில் உலகம் அழிந்து விடக்கூடாது, மக்களுக்கு அழிவு வந்துவிடக்கூடாது என்று பார்க்கடலிலிருந்து வந்த முதல் விஷத்தை அவர் எடுத்து குடிக்கின்றார். அப்போ பார்வதி கேட்டால், சுவாமி இதை குடிக்காதீர்கள், மிக மிக ஆபத்து, செத்து விடுவீர்கள் என்று. சிவபெருமான் சொன்னார், இந்த விஷம் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொன்னார். விஷத்திற்கு எதிர்ப்பாக அனுதினமும் நான் ஒரு மருந்து குடித்து கொண்டிருக்கின்றேன் என்று சிவபெருமான் சொன்னார். கேனோ பாயின் நல்குணா விஷ்ணுநாம சஹஸ்ரகம் பட்யத்தே பண்டியத்தே நித்தியம். அழகாக சொல்லுகின்றார், அனுதினமும் இந்த விஷத்திற்கு எதிர்ப்பாக ஒரு மருந்தை குடித்து கொண்டிருக்கின்றேன். என்ன மருந்து அது? விஷ்ணுநாம சஹஸ்ரகம். அனுதினமும் நான் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது எந்த விஷம் என்னை என்ன செய்ய முடியும் என்று கேட்கின்றார். அழகாக அவர்களுடைய சிவபெருமானுடைய உண்மையான நிலையை பிரபுபாதாவும் எடுத்து உரைக்கின்றார். சிவபெருமான் ஒரு தயிருக்கு சமம், கிருஷ்ண பகவான் பாலுக்கு சமம். சீரம் நதாதி விகராத் விசேஷ யோக சஞ்சாயத்தே நை ததா பிருத்தக் அஸ்தி ஏஸ்தோ. கிருஷ்ண பகவான் ஒரு பாலுக்கு சமம், சிவபெருமானோ ஒரு தயிருக்கு சமம். சிவபெருமான் ஜீவன்களைப் போல் கிடையாது, பிரம்மாவை போலும் கிடையாது, விஷ்ணுவும் போலும் கிடையாது. இதற்கிடையே நிலை பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் நடுவினிலே இடையினிலே சிவபெருமான் இருக்கின்றார். உலகத்தினிலே பகவானுக்கு 64 திவ்ய குணங்கள் இருப்பதை ரூப கோஸ்வாமி எடுத்துரைக்கின்றார். 100% அது பகவானிடத்தில் இருக்கின்றது. 100 திவ்ய குணங்கள் கிருஷ்ணனிடத்தில் இருக்கின்றது.
அதில் 93 திவ்ய குணங்கள் விஷ்ணுவினிடத்தில் இருக்கின்றது. அதில் 84 திவ்ய குணங்கள் சிவபெருமானிடத்தில் இருக்கின்றது. அதில் 74% திவ்ய குணங்கள் பிரம்மாவிடத்தில் இருக்கின்றது. அதே 78% ஜீவன்கள் நம்மிடத்திலும் இருக்கின்றது. 64 திவ்ய குணங்களில் விஷ்ணுவுக்கு எவ்வளவு இருக்கின்றது? 60 திவ்ய குணம் இருக்கின்றது. கிருஷ்ணனுக்கு 64 திவ்ய குணம் முழுமையாக இருக்கின்றது. விஷ்ணுவிற்கு 60 திவ்ய குணம் மட்டும் இருக்கின்றது. சிவபெருமானுக்கு 55 திவ்ய குணம், விஷ்ணுவை விட இன்னும் 5 குறைவாக இருக்கின்றது. அடுத்து பிரம்மாவிற்கு 50 திவ்ய குணம் இருக்கின்றது. நமக்கும் 50 திவ்ய குணம் இருக்கின்றது. பிரம்மாவிற்கு அந்த 50 திவ்ய குணம் திடமாக இருக்கின்றது. நமக்கு ஓடும் நீரை போல் இருக்கின்றது. கர்மிகள் ஆண்டவனை நம்பாதவர்களுக்கு ஒரு நிழல் போல் இருக்கின்றது அந்த திவ்ய குணங்கள். சதவீதம் என்று வரும்பொழுது கிருஷ்ணனுக்கு 100%, விஷ்ணுவுக்கு 93%, சிவபெருமானுக்கு 84%, ஜீவன்களுக்கு 78%. யாருமே இந்த உலகத்தில் இறைவனாக மாற முடியாது. கிருஷ்ணனுக்கு 100%, மனிதர்களுக்கு ஆக ஆக உயர்வான திவ்ய குணம் ஆண்டவனுடைய குணம் என்றால் அவனுக்கு 78 மட்டும்தான் இருக்கின்றது. நாம் அந்த 78 திவ்ய குணத்தை அடைந்தவுடன் நமக்கு இந்த உலகத்திலிருந்து மோட்சம் என்று சாஸ்திரம் எடுத்துரைக்கின்றது. இந்த ரீதியிலே பகவான் கிருஷ்ணனுக்கு 6 விதமான அவதாரம் இருக்கின்றது. இந்த உலகத்தினிலே புருஷ அவதாரம், லீலா அவதாரம், குண அவதாரம், மன்வந்தர அவதாரம், யுக அவதாரம், சக்திவேஷ் அவதாரமாக இருக்கின்றது. சிவபெருமான் இந்த குண அவதாரத்தினிலே தோன்றுகின்றார். மும்மூர்த்திகள் குண அவதாரத்திலே தோன்றுகின்றார்கள். பகவானுடைய இந்த தர்ம உபதேசத்திற்கு உதவி செய்வதற்காக ஒரு முறை பிருகுமுனி வருகின்றார். சாதுக்கள் எல்லாம் யாகம் செய்ய வேண்டும். அந்த யாகத்தின் பலனை யாருக்கு கொடுப்பது என்று படைப்பது என்று அவர்கள் தெரியாமல் இருக்கின்றார்கள். விஷ்ணுவுக்கு படைப்பதா, பிரம்மாவிற்கு படைப்பதா, சிவபெருமானுக்கு படைப்பதா, இந்த 3 பேர்களில் யார் மூத்தவர் உயர்ந்தவர் என்று அவர்கள் சந்தேகத்தில் இருக்கும் பொழுது பிருகுமுனி வருகின்றார். அப்போ பிருகுமுனியை கேட்ட பொழுது பிருகுமுனி போய் நான் ஆராய்ந்து விட்டு வருகின்றேன் என்று கிளம்புகின்றார். இந்த 3 மும்மூர்த்திகளில் யார் வந்துட்டு உயர்ந்தவர்? உயர்ந்தவர் என்றால் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். முக்குணங்களில் பாதிப்புப்பட்டவர்கள், பாதிப்பில் உள்ளவர்கள் வந்துட்டு உயர்வந்தவர்களாக இருக்க முடியாது. பிருகுமுனி முதலே பிரம்மாலோகம் போகின்றார். பிரம்மா பிருகுவின் அப்பா அவர். பிருகுமுனி அங்கே போகின்றார். போனவுடன் கீழே விழுந்து அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். பிருகுமுனி அதை செய்யவில்லை. அதை பார்த்த பிரம்மாவுக்கு கோபம் வந்து விட்டது. கோபத்தை கண்டவுடன் பிருகுமுனி தெரிந்து கொண்டால் இவனுக்கு கோபம் அதிகம், இவன் பெரிய தலையாக இருக்க முடியாது. அங்கிருந்து அவர் எங்கே போகின்றார்? கைலாச போகின்றார். சிவபெருமான் பார்வதியின் அருகினில் உட்கார்ந்திருக்கின்றார். உடனே சிவபெருமான் ஓடி வருகின்றார் இவரை கட்டிப்பிடிப்பதற்கு. உடனே பிருகு சொன்னார், உன் உடையல் பார்ப்பதற்கு அழகாக இல்லை. உடல் முழுவதும் நீ சாம்பல் இருக்கின்றது, கழுத்தினிலே பாம்பு இருக்கின்றது, உடை சரியாக கிடையாது என்று பிருகுமுனி அவரை கொஞ்சம் அவமரியாதை செய்கின்றார். உடனே சிவனுக்கு கோபம் வந்து விட்டது. அப்போ பிருகு பார்த்தார், இவருக்கும் கோபம், மூக்குக்கு மேல் கோபம் இருக்கின்றது, இவரும் உயர்ந்தவராக இருக்க முடியாது. பிறகு அவர் வைகுண்டம் போகின்றார். விஷ்ணு படுத்திருக்கின்றார். அங்கு லக்ஷ்மி தேவி அவருடைய திருவடியை பிடித்து விட்டு கொண்டிருக்கின்றார். அங்கே போன பிருகுமுனி அவருடைய நெஞ்சை எட்டி உதைக்கின்றார், விஷ்ணுவுடைய நெஞ்சை.
உடனே விஷ்ணு பகவான் எழுந்து, என்னை மன்னித்து விடு பிருகுமுனி, என்னுடைய நெஞ்சு பாறைக்கல் போல் இருக்கின்றது, உன்னுடைய பாதமோ பசுமையாக இருக்கின்றது, என்னுடைய நெஞ்சில் உன்னுடைய கால்பட்டு ஏதாவது உனக்கு வேதனை வந்து விட்டதா என்று அவருடைய காலை பிடிக்கின்றார் விஷ்ணு பகவான். அப்பொழுதுதான் பிருகுமுனி தெரிந்து கொண்டார், இவர் முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர், இவர்தான் இந்த உலகத்தினரே மூத்தவர், வழிபாடு செய்ய தகுதியுற்றவர் என்று வந்து இங்கு சொல்லுகின்றார். திருமலை ஆழ்வார் இருக்கின்றார். அவர் சிவபெருமானுடைய மிகப்பெரிய பக்தனாக இருந்தவர். அவர் அருமையான பக்தனாக இருந்தவர். அவர் பல பல இயக்கங்களுக்கு போயிருக்கின்றார். ஜெயினிசம், புத்திசம் என்று பல பல இடங்களில் ஆண்டவன் மூத்தவர் யார் என்று தேடிக்கொண்டு போய் இறுதியிலே சிவபெருமானுடைய பக்தனாக மாறிவிட்டார் திருமலை ஆழ்வார். ஒரு முறை ஒரு வீட்டு முன் நடக்கும் பொழுது அங்கே வந்துட்டு பேய் ஆழ்வார் இருக்கின்றார். இந்த பேய் பிடிச்ச மாதிரி நடக்கிறான்றால அவருக்கு ஏன் பேய் ஆழ்வார்னா அவர் கிருஷ்ணனையே பேய் பிடிச்ச மாதிரி தேடிக்கிட்டு இருக்கிறார். அவர் பேய் ஆழ்வார் அங்கே வந்துட்டு ஒரு செடியை நடுறார். அந்த செடியை தலைக்கீழாக போட்டு மண்ணில் போட்டு நடுறார். அவர் கிணத்துல தண்ணி எடுக்க போகிறார். கிணத்துல தண்ணி இல்லை, பானையை போடுறார், அந்த ஓட்ட பானை உள்ளுக்கு போடுறார். இது மாதிரி எல்லாமே தலைக்கீழாக அவர் செய்கிறார். அப்போ திருமலை ஆசார் போனால் இவர் என்ன பைத்தியமானு அங்கே போகிறார். அவருடைய உறவு கிடைக்கும் பொழுது பேயாழ்வார் சொன்னால், நீ தான் பைத்தியம் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்க, தலை மேலுக்கு இருக்கணும், நீ கீழுக்கு போட்டு புதைச்சிட்ட, பெருமானை நீ வழிபாடு செய்யணும், அவருடைய தொண்டர்களை நீ போய் பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கியே, பெருமாள் தான் உயர்ந்தவர்னா. திருமலை ஆழ்வார் அவர் சைவ சித்தாந்தத்தில் இருந்தவர் வைஷ்ணவனாக மாறிவிட்டார். ஒரு முறை அவர் பெருமாள் கோயில் போயிருந்த பொழுது அங்கே ஒரு பெண் வந்துட்டு, இளமை உருவம் கொண்ட பெண் வந்துட்டு, அதனால் அந்த கோயில் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ இவரும் வந்துட்டு இளமை பருவத்தில் இருந்தவர். இப்படியே அவர் கோயிலுக்கு போய் வந்துக்கிட்டு இருக்கிறார். இந்த பொண்ணு அங்கேயே இருந்து காலகாலமாக அங்கேயே இருந்து அந்த பொண்ணு அந்த கோயிலில் சேவை செய்து, அப்போ ஒரு நாள் வந்துட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு வயதாகி போய் கிடக்குது, முதுமை பருவம் அடைஞ்சிருச்சு. அப்போ இவர் பார்க்குறாரு, இந்த பொண்ணு வந்துட்டு இளம் வயதிலிருந்து இங்கேருந்து இவ்வளவு தொண்டு செய்திருக்க. போய் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறார், உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேள்வி கொடுக்குறேன்றார். அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, அப்படியே நீ ஒரு வரம் கொடுக்கணுன்னு விரும்பினீங்கன்னா எனக்கு மறுபடியும் இளமை பருவத்தை கொடுங்க, நான் வந்துட்டு பகவானுக்கு தொடர்ந்து தொண்டு செய்யணும்னுட்டு. அப்போ அந்த திருமலை ஆழ்வார் அந்த பெண்ணுக்கு வரம் கொடுக்குறார், முதுமை பருவத்திலிருந்து மறுபடியும் நீ இளமை பருவத்துக்கு மாறுவன்னிட்டு. அந்த பொண்ணு மறுபடியும் இளமை பருவம், அழகான உருவம் அதுக்கு கிடைச்சிருச்சு. இந்த செய்தி வந்துட்டு அந்த நாட்டு மன்னன் கேள்விப்படுறான். உடனே அந்த கோயிலுக்கு போகிறான், அந்த பெண்ணை பார்க்குறான். மிக மிக அழகான பெண்ணாக இருக்குது. முதுமை பருவத்தில் இருந்த பெண்ணுக்கு வந்துட்டு இளமை பருவம் கிடைச்சிருக்கு. யார் கொடுத்தா? திருமலை ஆழ்வார் தான் கொடுத்துருக்கிறார் அந்த வரம் பண்ணிட்டு. உடனே வந்துட்டு அவருடைய தொண்டனை கூப்பிடுறார். கனிகண்ணன் வந்துட்டு திருமலை ஆழ்வாருடைய தொண்டன், சேவகன். உடனே கனிகண்ணன் வருகின்றான் மாளிகைக்கு. அப்போ அந்த அரசன் சொன்னால், உங்கள் சுவாமி வந்துட்டு குரு மகாராஜ் வந்துட்டு அந்த முதுமை பருவத்தில் உள்ள பொண்ணு இளமை பருவமாக மாற்றி விட்டுட்டாரு, என்னையும் மாற்றி விட்டு சொன்னார். அப்போ அவன் சொன்னான், எங்கள் சுவாமி வந்துட்டு அதெல்லாம் செய்ய மாட்டார், நம்ம குரு பகவானை தவிர வேறு யாரையும் வந்துட்டு அவர் வந்துட்டு கீழே விழுந்து வழிபாடு செய்ய மாட்டார், பகவானுடைய திருப்திக்காக தான் இந்த உலகத்தில் எல்லாம் செய்வார்னு சொல்லிட்ட பிறகு அந்த அரசனுக்கு கோபம் வந்துருச்சு. அப்போ அவர் சொன்ன, அரசன் அப்படின்னா உனக்கு வேலை இல்லை, உன்னோட குருவுக்கு இங்கே வேலை இல்லைலாம், மூட்டை கட்டு கிளம்பிங்கன்ட்டான். நாட்டு விட்டு வெளியாகும், எனக்கு நீ சேவை செய்ய முடியலன்னு சொல்கிறேன். உடனே வந்துட்டு கனிகண்ணன் போகின்றான். எல்லாம் துணி மணிகள் எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டுறான் கிளம்புறதுக்கு. அப்போ அவனுடைய குரு திருமலை ஆழ்வார் கேட்டார், எங்கே போகிறேன்னார். இல்லை, மன்னன் சொல்லித்தான் அந்த நாட்டில் இருக்க முடியாதுன்னுட்டு. அப்போ குரு சொன்னார், என் சிஷியனுக்கு இங்கே இடம் இல்லைன்னா நானே அங்கே இருக்கணும், நானும் கூட கிளம்புன்ட்டு கிளம்பிட்டார். இப்போ 2 பேர் போகிற பெருமாள் கோயிலுக்கு. திருமலை ஆழ்வார் வந்துட்டு அங்கே பாசுரம் பாடுறார்.
கனி கண்ணன் போகின்றான் காம்பொருமை கட்சி மணிவண்ணானை கிடக்க வேண்டாம் துணிவுடைய செம்பாகனம் போகின்றான் நீயும் முன்பை நாகைப்பாய் சுருட்டிக்கொள். அவர் சொன்னார் தமிழிசை ஆழ்வார், ஏய் பெருமாள் கண்ணா, இந்த நாட்டில் வந்துட்டு அரசன் சொல்லிட்டான், என்னுடைய டிசைபிள் என்னுடைய சீடனுக்கு இங்கே இடமில்லைன்னுட்டான். அப்போ என்னுடைய சீடன் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? குருனா சீடன் இருக்கணும், சீடனா குரு இருக்கணும். அப்போ சீடன் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? நானும் கிளம்புறேன். ஏ கண்ணா, நான் கிளம்புறேன், என்னுடைய சீடன் கிளம்புறேன். அப்போ நீ இங்கே நின்று என்ன பண்ண போகிற? நீ கிளம்புட்டார். மணிவண்ணானை கிடக்க வேண்டாம் துணை உடைய செம்பாகனம் போகின்றான் நீயும் முன்பை நாகைப்பாய் சுருட்டிக்கோ. எல்லாம் சுருட்டிக்கின்றான் அவனோட பாய். உனக்கு தூங்குற மெத்தியில் ஒரு சுருட்டி வைன்றாங்களே ஒரு மூலையில். பகவானோட பாய் என்ன அது? ஆனந்த சேஷா மேலே படுத்துருக்க. ஆனந்த சேஷா சுருட்டி அவங்க இப்போ வச்சுட்டு கிளம்பிட்டார். 3 பேரும் கிளம்பிட காஞ்சிபுரம் போயிட்டான். உடனே இந்த செய்தி வந்துட்டு அப்போ அங்கே பார்க்குற, அங்கே வந்துட்டு இருள் சூழுது, பெரிய மழை அடிக்கிற வேகம் இருக்குது, காற்று அடிக்கிற வேகம். இப்போ இந்த செய்தி வந்துட்டு அரசனுக்கு போகுது. அவன் போயிட்டு மற்ற குருமார்கள்ட்ட பேசுகிறான். அவங்க சொன்னால், நீ வந்துட்டு கண்ணனையே நீ வந்துட்டு அவமானம் செய்துட்டு, அவனுடைய பக்தனையும் அவமானம் செய்துட்டு, அவனுடைய பக்தனையும் அவமானம் செய்துட்டு, அவனோட நாடு வந்துட்டு சீரழிஞ்சு போக போகுது. உடனே நீ போய் அங்கே போகிறவங்கள கூட்டிகிட்டு வானா. உடனே மண்ணை ஓடுறான் அந்த இடத்துக்கு. சரிங்களா? ஓடி போயிட்டு சொல்கிறான், மன்னிச்சிரு சுவாமி வந்துடுங்கன்றான். யார்? கண்ணனை பார்த்து சொல்கிறா, பெருமாளே மறுபடியும் நாட்டுக்கு வந்துடுன்றா. பெருமாள் சொன்னார், என் சீடன் வந்துட்டு வரேன்னு சொன்னால் தான் நான் வருவேன்னா, இல்லை நான் வரமாட்டேன். பிறகு அவர் வந்துட்டு மறுபடியும் திருமலை ஆழ்வார் வந்துட்டு பாசுரம் பாடுறார். கனி கண்ணன் போகின்றான் காம்பரும் பை கச்சி மணிவண்ணானை கிடக்க வேண்டாம் செம்பாகனும் துணிவுடன் போகின்றான் நீயும் முன்பம் நாகைப்பாய் விரித்துக்கொள். நீ சுருட்டி வச்சுட மறுபடியும் விரிச்சிடனார். அங்கேருந்து திரும்புகிறான் மறுபடியும். இப்போ இந்த திருமலைய சாழ்வார் வந்துட்டு பெரிய உயர்வான தூய பக்தர். பெருமாளுடைய கோயிலில் இருந்து அவர் அந்த பணிகளை செய்கிறார். அப்போ பெருமாளுடைய துணி கொஞ்சம் கிழிஞ்சி போய் கிடக்குது. அவர் வெளியே வச்சு அந்த துணியை கொஞ்சம் தைச்சிக்கிட்டு இருக்கிறார். பெருமாளுடைய பகவானுடைய துணியை தைக்கும் பொழுது மேலுக்கு சிவபெருமானும் பார்வதியும் வரான். அப்போ பார்வதி கேட்டால், யார் அவர் கோயில் மண்ணுக்கு உட்காந்து துணியை தைச்சிக்கிட்டு இருக்காருன்னுட்டு. நம்மை காணாதவன் கண்ணனை மட்டும் விரும்பி சேவை செய்பவன் அவன். சிவபெருமான் தான், அவன் நம்மளாம் கண்டுக்க மாட்டான். அவன் வந்துட்டு பகவானை மட்டும்தான், பெருமாள் மட்டும்தான் கண்டுக்குவான்ட்டார். அவள் பார்வதி சொன்னால், அப்படின்னா பரவாயில்ல, நம்ம போய் அவனுக்கு ஏதாவது கேட்டு ஏதாவது வேணும்னா கொடுத்துட்டு போவன்ட்டான். உடனே சிவனும் பார்வதி அங்கே வரான். அப்போ சிவபெருமானும் பார்வதி வந்த பொழுது திருமலை ஆழ்வார் வந்து அது கண்டுக்காமல் இருக்கிற அவர் பாடல அவர் துணி தைச்சிக்கிட்டு இருக்கிறார். அவர் சிவபெருமான் சொன்னார், என்ன வந்திருக்கிறது யாருன்னு தெரியலையா உனக்கு, மரியாதை இல்லாமல் இருக்கிறேன்னா. அப்போ திருமலை ஆழ்வார் சொன்னார், நான் ஏன் உன்னை கண்டுக்கணும்? என்னை பெருமாள் கண்டுக்கிட்டு இருக்கார், நான் அவரு கண்டுக்கிட்டு இருக்கேன், உன்னை கண்டு என்ன கிடைக்க போகுதுன்னார். இல்லை உனக்கு ஏதாவது கொடுக்க வந்திருக்குன்னா. அப்போ திருமலை ஆழ்வார் சிவபெருமான் எடுத்து சொன்னார், அப்படின்னா சிவபெருமான் கேட்டால் உனக்கு என்ன வரம் வேணும்? திருமலை ஆழ்வார் சொன்னார், எனக்கு மோட்சத்தை கொடுன்னார். சிவபெருமான் சொன்னார், அது நாராயணனை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாதுன்ட்டார், வேறு ஏதாவது கேளுன்னா. அப்போ திருமலை ஆழ்வார் சொன்னார், அப்படின்னா இன்றைக்கி சாவ போகிறேன்னா நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி மாற்றி விடுனா. அவர் சொன்னார், அது என்னால் முடியாது, கர்மத்தின்படி அது நடக்க தான் போனார். அப்போ சிவபெருமான் தான் வேறு ஏதாவது வரம் வேணா கேளுனார். மோட்சத்தையும் கொடுக்க முடியல, சாவியும் தள்ளி போட முடியல, அப்போ உங்கள்கிட்ட நான் என்ன கேட்கணும்? இதை ஏதாவது கேளுனார். அப்போ திருமலை ஆழ்வார் சொன்னார், அப்படின்னா இந்த ஊசி இருக்குல்ல, அந்த நூல் அதை நுழையிற மாதிரி செய்து கொடுத்துட்டு போனான். உடனே பார்வதி பக்கத்தில் பார்க்குறான், நம்முடைய சுவாமி அவமானப்படுத்திட்டாரு. சிவபெருமானுக்கு வந்து கோபம் வந்து 3வது கண்ணை திறந்துட்டார். முக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம். உடனே ஆழ்வார் வந்துட்டு அவரோட இருந்தவர் கிடையாது. அவர் வந்துட்டு பெருமாளுடைய தூய பக்தன். அவருடைய பெரிய விரல், கால் விரல், பெரிய விரல்லேருந்து அவருடைய 3வது கண் அங்கே திறக்கப்பட்டது. ரெண்டும் உஷ்ணம் வந்துட்டு இவருடைய ஆழ்வாருடைய
அவருடைய மூன்றாவது கண்ணிலிருந்து வந்த உஷ்ணம் சிவபெருமானுடைய அவருடைய மூன்றாவது கண்ணிலிருந்து வந்த உஷ்ணத்தை விட பெரிய தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்த ரீதியிலே சிவபெருமான் கீழே விழுந்து அவருக்கு பக்த சாரதர் என்று பெயர் கொடுத்துட்டு போனார். உலகத்தில் மிக மிக உயர்வான வைஷ்ணவன் என்று. ஸோ இதன் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடியும், சிவபெருமான் உயர்வான ஒரு பக்தர். அதே நேரத்திலே அவர் முக்குணங்கள் வழியினிலே வந்திருக்கின்றார். அழகாக ஸ்ரீமத் பாகவதம் 1வது காண்டம் 2வது அத்தியாயம் 23வது பதத்தினிலே சொல்லப்படுகின்றது. சுத்த கோஸ்வாமி அழகாக எடுத்துரைக்கின்றார். சத்வம் ராஜஸ்தம்மா இத்தி பிரகர்த்தே குணேஸ்தஹே யுக்தா பரா புருஷாம் ஏகா இ அஸ்ய ஜாத்தே. அழகாக சொல்றார் சுத்த கோஸ்வாமி. இந்த உலகத்தை பகவான் படைக்கின்றார், விஷ்ணு பகவான் படைக்கின்றார். உலகம் என்றால் என்ற 3 முக்குணங்கள் நிறைந்ததுதான் இந்த உலகம். சத்வகுணம், ரஜோகுணம், தாமசகுணம். இந்த சத்வகுணத்தை மேனேஜ் என்றாங்களே, அதை வழிநடத்துவதற்காக பகவான் விஷ்ணுவாக தோன்றியிருக்கின்றார். ராஜச குணத்தை வழிநடத்துவதற்காக பகவான் பிரம்மாவாக தோன்றியிருக்கின்றார். தாமச குணத்தை வழிநடத்துவதற்காக அதே பகவான் சிவபெருமானாக தோன்றியிருக்கின்றார். இதெல்லாம் ஒரு பெரிய குடும்பம். நீங்கள் பெரிய குடும்பத்தை பிரிக்கக்கூடாது. நம்ம சிவபெருமானை நீங்களும் பக்கத்து பள்ளியில் ஒன்றாக சேர்ந்து படித்த மாதிரி அவமானப்படுத்தக்கூடாது அவரை. நம்ம எங்கேயோ கிடைக்கிறோம். அவங்க வந்துட்டு எவ்வளவோ உயர்வான நிலையில் ஆண்டவனுடைய பிரதிநிதியாக இருந்து அவர்களுடைய கடமைகளை செய்துக்கிட்டு இருக்கான். அது அழகாக வந்துட்டு சுத்த கோஸ்வாமி சொல்கிறார் 1வது காண்டத்தில் 2வது அத்தியாயத்தில் 23வது பதத்தில். தொடர்ந்து சுத்த கோஸ்வாமி சொல்லுகின்றார். பார்த்திவா தாரணாஸ் தோமோஸ் தஸ்மாத் அக்யாய த்ரயீமயி தாமசாத்து ராதிதாஸ் தஸ்மாத் சத்வம் யத் பிரம்மா தர்ஷனம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 1வது காண்டத்தில் 2வது அத்தியாயத்தில் 24வது பதத்தினிலே சுத்த கோஸ்வாமி சொல்லுகின்றார். இவங்களாம் யாரு? விஷ்ணு யாரு? பிரம்மா யாரு? சிவன் யாரு? அதே பகவானுடைய அந்த புருஷ அவதாரத்திலிருந்து வந்தவங்க. எதற்காக? உலகத்தில் 3 குணம் இருக்கு. சத்வகுணம், ராஜசகுணம், தாமச குணம். இந்த சத்வகுணத்தை வழிநடத்துவதற்காக புருஷ அவதார் பெருமாள் வந்திருக்கிறார். ராஜச குணத்தை வழிநடத்துவதற்காக பிரம்மா வந்திருக்கிறார். அடுத்து தாமச குணத்தை வழிநடத்துவதற்காக சிவபெருமான் வந்திருக்கின்றார் என்று சொன்ன பிறகு அவர் சொல்கிறார் சுத்த கோஸ்வாமி, இந்த ஒரு மரம் இருக்கு, மரக்கட்டை. அது என்னது? அது மண்ணினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த மண்ணுக்குள்ளே நம்ம ஒரு விதையை போட்டோம், அது மரமாக மாறி இருக்குது. அந்த மரத்திலிருந்து மரத்தை கொளுத்தும் பொழுது புகை வருது. அதை கொஞ்சம் வீசினோமா அது நெருப்பாக மாறுது. சுத்த கோஸ்வாமி சொல்லுகின்றார், இந்த 3 குணவாதிகள் இருக்காங்களே, குணங்களை வழிநடத்துபவர்கள் விஷ்ணு பெருமான், விஷ்ணு பகவான், பிரம்மா, சிவபெருமான். இவங்க எப்படின்னு சொல்கிறார்? ஒருவர் மரக்கட்டையை போல் இருக்கிறார், ஒருவர் வந்துட்டு புகைச்சலை போல் இருக்கிறார், ஒருவர் வந்துட்டு நெருப்பை போல் இருக்கிறார். இந்த 3 எது உங்களுக்கு வேணும்? இப்போ ஒரு சமையல் செய்யணும், ஒரு யாகம் நடத்தணுமா, எது உங்களுக்கு வேணும்? நெருப்பு வேணும். அவர் சொல்கிறார், பெருமாள் தான் இந்த நெருப்பு. ஆகையினால் இந்த உலகத்தில் உயர்வான வழிபாடு சிவன் இருக்கின்றார், பிரம்மா இருக்கின்றார், பெருமாள் இருக்கின்றார். உயர்வான வழிபாடு பகவானுடைய வழிபாடு. இத்தே சம்ச கலாப்பும்ச கிருஷ்ணாஸ்து பகவான் சுவாய். 1வது காண்டம் 3வது அத்தியாயம் 28வது பதத்தில் சொல்லப்படுகின்றது. பகவான் எவ்வளவோ அவதாரங்களை எடுத்து கொண்டு வந்திருந்தாலும் பகவான் தான் இந்த உலகத்தில் மூத்தவர், அவர்தான் உயர்ந்தவர், அவர்தான் எல்லா விதமான உயர்வான மரியாதைக்கு உட்பட்டவர் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ பிருந்தாவனம் நாம் போக வேண்டும் என்றாலும் சிவனுடைய அனுகிரகம் நமக்கு வேண்டும். கோபீஸ்வரா மகாதேவர் இருக்கின்றார். ஹரஹரா சத்தம் போட்டு சொல்லுங்க. சிவபெருமானை கொண்டு வைத்து இங்கே வச்சுக்கிட்டு
நம்ம வாயில் வந்துட்டு அழகா சத்தம் போட்டு சொல்லுங்க, ஹரஹரா. அவருடைய அனுகிரகம் கருணை இல்லாமல் பிருந்தாவனத்துக்குள்ளே நுழைய முடியாது என்று கிருஷ்ணர் சொல்லிவிட்டார். சிவபெருமான் வந்துட்டு தியானத்தில் இருக்கார். பகவானுடைய நாமத்தை ஜபித்து கொண்டு தியானத்தில் இருக்கின்றார். அப்பொழுது பகவானுடைய புல்லாங்குழல் சத்தம் கேட்கின்றது. கோபியர்கள் சொல்றாங்களே, உந்தன் புல்லாங்குழல் சத்தம் எங்கள் மனதை கவருது, எங்கள் குடும்பத்தை விட்டோடி நடு இரவில் வந்திட்டோம், எங்களை நிராகரிப்பது போலியாய் புறக்கணிப்பது, உன்னை போல் ஏமாற்றுபவன் யார் இந்த உலகில் இருப்பது. சிவபெருமான் அவர் தியானத்தில் இருக்கிறார். கிருஷ்ண பகவான் வந்துட்டு புல்லாங்குழல் ஊதுறார். சிவபெருமானுடைய காதில் வந்து விழுகுது. உடனே சிவபெருமான் ஏஞ்சி வரார். நானும் போயிட்டு கிருஷ்ணனுடைய லீலையை பிருந்தாவனத்தில் பார்க்கணுமென்ட்டு பிருந்தாவனத்தில் நுழையும் பொழுது யோகா மாய் சொல்லிட்டா, இங்கே ஆண்களுக்கு இடமே கிடையாது, பெண்கள் மட்டும்தான் உள்ளுக்கு வர முடியும். அப்போ சிவபெருமான் கேட்டார், அப்போ நான் வந்துட்டு பெண்ணாமான்னு என்ன செய்யணும்? அங்கே குளம் இருக்கு, அதில் போய் குளின்ட்டான். குளிச்சுட்டு வர்றார். இப்போ பெண் உடல் மாறிடுச்சு அவருக்கு. அவர் கோபி மோளை தலையெல்லாம் வந்துட்டு மூடி கோபியர்கள் ராசலீல நடனம் ஆடிக்கிட்டு இருக்கா. சிவபெருமான் வந்துட்டு கோபியர் உருவத்தில் உள்ளுக்கு நுழைஞ்சிட்டார். அப்போ கிருஷ்ண பகவான் கொஞ்சம் ஆடிட்டு ஓய்வு எடுக்கிறார். மறுபடியும் ஆட போகிறார். இன்றைக்கி வந்து எப்பொழுதும் கோபியர் ஆடுற மாதிரி ஒரு உணர்வு இங்கே இல்லையே. சிவன் பூஜையில் கரடி புகுந்த மாதிரி சொல்கிறேன்ல, ஏதோ ஒன்று இங்கே நுழைஞ்ச மாதிரி இருக்குது. எனக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு இல்லையே. அப்போ யாரோ வந்துட்டு கோபியர் இல்லாதவங்க யாரோ உள்ளுக்கு நுழைஞ்சிருக்குன்ட்டான். லலிதா தேவி அனுப்புகிறா, போய் பாருன்னுட்டு லலிதா தேவி போயிட்டே இருக்கிறா. இவர் தான் நம்ம பிரபுக்கு தான் வந்து 3வது கண்ணு இருக்குல்ல கண்டுபிடிச்சிட்டான். சுவாமி கிருஷ்ணாட்டு போகிறா, முக்கண்ணோடு ஒரு கோபி அங்கே வந்துருக்குறாங்க. கிருஷ்ணருக்கு புரிஞ்சிடுச்சு நம்மளுடைய பக்தன் சிவபெருமான் வந்திருக்கிறான்னுட்டு. அப்போ கிருஷ்ண பகவான் சொன்னார், கோபியர்களுக்கு தான் இந்த ராசலீலா நடனம், இருந்தாலும் எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இப்போ உன்னை வந்துட்டு இந்த விருந்தாவனத்துக்கு காட்டாக, காட்டுனா என்ன சொல்லணும் தமிழில், பாதுகாவலாக இன்னும் இங்கே இருக்கணும்னுட்டு யார் யார் இந்த பிருந்தாவனத்துக்குள்ளே நுழையணுமோ அவங்க முதல்ல உன்னுடைய அனுமதி பெற்று தான் பிருந்தாவனத்துக்குள்ளே வர முடியும். யமுனா நதி ஓரத்திலே வம்சி காட்டிருக்கு, அங்கே தான் வந்துட்டு இங்கே கோபீஸ்வர் மகாதேவ் கோயில் இருக்கின்றது. முதல்ல அவருடைய அனுமதியோடு. அப்புறம் எவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு வைஷ்ணவர், சும்மா எல்லாமே பிருந்தாவனத்துக்கு நுழைஞ்சிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக பகவான் சிவபெருமான் அங்கே வச்சிருக்கிறார். அதே சிவபெருமான் கலியுகத்தினிலே இப்போ நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு நவதை பரிக்கிராம் போகிற ருத்ராத்வீப் ஒன்று இருக்குது. ருத்ராத்வீப்பில் சிவபெருமான் அங்கே இருக்கிறார். அங்கு அந்த இடத்துல வந்துட்டு காலையில் சிவபெருமானுக்கு காலையில் 6லேருந்து 10 மணி வரைக்கும் வந்துட்டு ஒரு ஆண் வேஷம் போடுவாள் உடுப்பு. மாலையில் 5லேருந்து 9 வரைக்கும் பெண்ணோட உடுப்பு போட்டிருப்பாள். அப்போனா ஆணும் பெண்ணும் வந்துட்டு அந்த பலமும் இந்த சக்தி இருக்குங்களே, சக்தி ஒரு பாதியாம் சிவனும் ஒரு பாதியாம் தர்மத்தில் இணைந்திருக்க. அப்போ ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்து அன்போடு இருக்கும்போது அவங்களோட சக்தி அது வேறு, பலமே வேறு, சரிங்களா? மஸ்குலர் அண்ட் ஃபெமினின் சொல்கிறாங்களா, அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்த ஒரு உருவம் அந்த இடத்துல இருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு ருத்ரா இருக்கிறார். பகவான் அழகாக சொல்கிறார் கீதையில் 10வது அத்தியாயத்தில் 23வது பதத்தில், ருத்ரானம் சங்கரோ சாஸ்மி வித்தேசு யக்ஷாச ராட்சசா பசுனாம் பாவகா சாஸ்மி மேரோ விகரணம் அகம். ருத்ரர்களில் நான் தான் சிவபெருமான்னு பகவான் சொல்கிறார். புரோடாசம் சாமுக்கியம் மாம் விதிம் பார்த்தா பிரியாஸ்பதி சேனானினம் அகம் ஸ்கந்தா. அழகாக பகவான் 10:24 சொல்கிறார். அந்த புரோகிதர்களில் நான் தான் பிரியாஸ்பதி, படை தளபதி சேனாதிபதி நிலை நான் தான் கார்த்திகேயன்னு சொல்கிறார். பகவான் தான் இவர் அனைத்தும் 10:20 சொல்கிறார்.
अहम आत्मगुडाकेश सर्वभूता सयासिता अहम आदिच मध्यम च भूतानम अंतमेव च. அர்ஜுனா, இந்த உலகத்தினிலே எல்லோருடைய இதயத்திலும் நான் பரமாத்மாவாக உட்கார்ந்திருக்கின்றேன். நான் தான் இந்த உலகத்தின் ஆரம்பம், நான் தான் இந்த உலகத்தின் மத்தியம், நான் தான் இந்த உலகத்தில் கடைசி என்று பகவான் சொல்லுகின்றார். ஆதித்யானம் அகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவி அம்சுவான் நக்ஷத்ரானம் அகம் சக்தி. அழகாக பகவான் தொடர்ந்து சொல்றார். வேதாம் சமவேதோஸ்மி தேவானம் அஸ்யா வாசவா. இம்மாதிரி பகவான் சொல்லிக்கிட்டு வர்றார். பகவானை தவிர இங்கே யாரும் வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ சங்கராச்சாரி அங்கே போகிறார் ருத்ரத்வீப்புக்கு. அவருடைய உபதேசத்தை சொல்கிறதுக்கு. அவருடைய உபதேசம் என்ன? மாயாவாதி உபதேசம். நீயும் அதுதான் சொல்லிட்டார். கடவுள் இருக்கிறாரு, நீ தான் அந்த கடவுள்னு சொல்லிட்டார். அப்போ அங்கே போகிறார் நவதீப்பில். அங்கே வந்துட்டு பெங்காலிங்களுக்கு சொல்ல. அப்போ கௌரங்க மகாபிரபு அங்கே தோன்றி சொன்னார், உனக்கு இங்கே வேலையில் கிளம்பிட்டார். இங்கே வந்துட்டு பகவான் கிருஷ்ணனுடைய பக்தி மட்டும்தான் எங்கள் வேலையில் கிளம்பிட்டான். அதே சிவபெருமான் அத்வைதாச்சாரியாக வர்றார் இந்த உலகத்துக்கு. எதுக்கு வர்றார்? இந்த உலகத்தினுடைய கஷ்டத்தை பார்க்குறார். கே ஹே பாப்பா கே ஹே புண்ணியா கரே விசய போகா பக்தி கந்தா நஹி யாத்தே நாஹி போகா நித்தம். இந்த உலகத்தில் மக்கள்கள் எல்லாத்தையும் விரும்புகிறா, பக்தி மட்டும் விரும்பலை. அப்போ அத்வைதாச்சாரியார் சிவபெருமான் அவர் பார்க்குறாரு, இப்படி போனால் மக்கள் எப்படி இது பண்ணுவா? அவன் பாருங்கள், தைப்பூசத்துக்கு டொரியாங்காவடி எடுக்கிறான். மழைக்காலம் உன்னை வந்துட்டு அவமானப்படுத்துகிறான், அவன் கோயிலை உடைக்கிறான், உன்னை அவமானப்படுத்துகிறானா? நான் நீயே தேடிக்கிட்ட வேலை அது. இப்போ நம்மளை அவமானப்படுத்துகிறானா? நம்ம கூட நல்லா பேசுகிறான். சாமி என்ன செய்கிற, என்ன உடுப்பு போட்டு இருக்குன்றான். இந்த உடுப்பு நாக்க வந்துட்டு பொம்பளை வாசமே கிடையாது. வித்து மச்சம்பா கேட்குறான். அவன் நம்ம போனால் உட்காந்துக்க, என்ன சாமி என்ன இதெல்லாம் போட்டிருக்க, என்ன வேஷன்னு கேட்குறான். இது வேஷனாக்கா இது வந்துட்டு பொம்பளை வாசமே இருக்கக்கூடாது. வித்து மச்சம்கா சாமி, இது கேர்ள் ஃப்ரெண்ட் தடாக்கா தடாலா, बीनी तरह का तडाला, keluarga तरह का तदा. Itu macam kau sami. Kita kahwin apa pun tak ada cukup tahu. Nama kalau ulur. Mana mari dorian kau dia nama. Yang pandai kuter ke Prabhu. ஏனை வரும் முன்னே மணி ஓசை வரும், மணி ஏனை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இவன் வரத்துக்கு முன்னாலே ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஏன்னா அவன் ஆர்ப்பாட்டம் பண்ணி அவன் சபரிமலை போகிறான், செருப்பு இல்லாமல் தைப்பூச போகிறான். ஒரு மாதம் விரதம் எடுத்துகிட்டு வந்தவொடனே சீன கடையில் என்னென்ன சீனை என்ன செய்வான், ஆகாயத்தில் என்ன பறக்குதோ கப்பலை தவிர எல்லாத்தையும் முழுங்குறான். தரையில் காடியை தவிர மற்றெல்லாம் முழுங்குறான். அதே போல் வந்துட்டு ஒரு டிசிப்ளின் இல்லை, ஒரு பக்தி இல்லை. அவன் சாராயம் குடிக்கிறான், பிஸ்கி குடிக்கிறான், அவன் பீர் குடிக்கிறான், தேவையில்லாமல் அவங்ககிட்ட போய் மோதுறான். சரிங்களா? அவங்ககிட்ட மண்ணில் என்று கட்டுற நீயே இருக்கிற கோயிலே உன்னால் பாதுகாக்க முடியல. அவன் கோயிலை ஓட்ட முடியல, ஒரு இடத்துல அவனால் கோயிலை நடத்த முடியல, சண்டை போட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ நம்மால் போய் சொன்னால் அந்த கோயிலை எங்கள் கையில் கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்க முடியாது சாமி, சாமி கண்ணு குத்திரும். டேய் சாமி கண்ணு குத்துன்னு தெரியல, ஏன்னா டொரியானை தூக்கிட்டு சுற்றுறான்ட்டு. டொரியான் காவடி தூக்குறான், பாறைக்கல்லை தூக்குறான், இந்த அருவாளை தூக்குறான், எல்லாத்தையும் தூக்குறான். அப்போ அவனை எந்த எண்ணம் மதிக்க போகுது? புரியுது அவனுக்கு. அப்போ அத்வைத்தாச்சாரிய வர மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே. சுப்பிரமணிய அத்வைத்தாச்சாரியா வந்து சொல்கிறார், துளசி தலமத்ரேன ஜலசியா சுல்லுக்கேனவா. ஆண்டவனை நீங்கள் கூட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீ டொரியான் காவடி எடுக்கிற ஆண்டவனை கூட்டு வர்றதுக்கு, நீ வந்துட்டு பீர் போத்தல் தூக்குற ஆண்டவனை கூட்டு வர்றதுக்கு, நீ செருப்பு இல்லாமல் 48 நாள் அங்கே நடக்கிற. பக்தினா என்ன? ஆரம்ப பிறப்பிலிருந்து சாகுற வரைக்கும் தர்மத்தை செய்கிறது தான் பக்தி. சும்மா வந்துட்டு ஒரு மாதம் வேஷம் போட்டு அதுக்கு அந்தாண்ட வந்துட்டு உன் கூத்து நீ நடத்திக்கிட்டு இருக்கிறது பக்தி கிடையாது. இங்கே எல்லாத்தையும் செய்கிற புலன் அடக்கம் இல்லையே.
உண்மையா இல்லையா? சாமி கும்புற, காவடி தூக்குற, சபரிமலை போகிற, நீ துரியான் காவடி எல்லாத்தையும் தூக்குற. ஆனால் புலன் அடக்கம் இல்லையா? கண்ணை எப்படி கண்ட்ரோல் பண்ண, காதை எப்படி கண்ட்ரோல் பண்ண, வாய் எப்படி கண்ட்ரோல் பண்ண, இந்த அடக்கமே இல்லாமல் இருக்கிறீ. அப்போ அடக்கம் இல்லாமல் எந்த சாமி உங்ககிட்ட அடங்க போகுதுங்க? கிருஷ்ணர் சொல்றார், எல்லா உலகத்தில் எல்லாத்தையும் நான் அடக்கிறேன், நான் என்னுடைய பக்தர்களுக்கு அடக்கம் சொல்றார். பக்தி எங்க இருக்கோ அங்கதானே பகவான் அடக்கம்னு சொல்றார். சும்மா பிரபு அங்கங்க ஒன்று உருவாக்கி வச்சுக்கிட்டு நம்மளுடைய மானத்தை தெருவில் வித்துக்கிட்டு இருக்கான் இந்த இவனுங்க. ஒருத்தர் இருந்தால் அவன் வந்துட்டு இதுக்கு சமாதி செஞ்சு பூஜை செய்கிறான். அப்போ அந்த சமாதி பூஜை செய்யும்போது ஒருத்தர் வர அங்கே போனால் ரொம்ப மன அமைதியாக இருக்குன்னு எல்லா பேரும் வந்து உட்காந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் பெருசாகிடுச்சு. அப்போ அதுக்கு ஒரு பூஜையை போட்டு அதுக்கு ஒரு கொலெக்ஷன் சரிங்களா, வசூல் ராஜா மாதிரி உட்காந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சமாதியை எவனுமே போய் கேட்கல. இது யாரோட சமாதின்னு எவனுமே கேட்கல. ஒன்று போதா, 1 போதா, 2 போதா, மாமா வா அவங்க பாரு, அப்படி தான் பவராக இருக்குது அந்த கோயிலுன்ட்டு. ஒன்றுமா ரொம்ப கூட்டம் சேர்ந்துருச்சு அந்த இடத்துல. அவன் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு ஒரு வீணாக போன மகன் தான். எப்போ பார்த்தாலும் அப்பா காசு கொடு. இவன் அழுத்து போயிட்டான். காசு கொடுத்து ஒரு நாள் ஒட்டு மொத்தமாக கொஞ்சம் காசை மூட்டை கட்டிட்டு ஒரு சின்ன கழுதை வந்துட்டு அவன் கையில் கொடுத்தான். மகனே, நீ அண்ணாடு கேட்டு என்னை தொல்லை பண்ணுறேன். தப்பாரு ஒட்டு மொத்தமாக அவனுக்கு ஒரு மூட்டையில் காசு கொடுத்துட்டேன். இந்த கழுதை குட்டி இருக்குது, 2ஐயும் கூட்டிட்டு போய் என்ன பொழைச்சிக்க, என்னை தொந்தரவு பண்ணாதேன்னு. அப்போ மகன் வந்துட்டு இந்த காசு மூடி தூக்கிட்டு இந்த கழுதை குட்டியை தூக்கிட்டு நடக்கிறான். கொஞ்ச தூரம் போகிற வழியில் போன பிறகு அந்த கழுதை குட்டி செத்துருச்சு. அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. சரி, நமக்கு தான் கொஞ்சம் காசு இருக்குன்னு அந்த கழுகு குட்டி அங்கேயே புதைச்சிட்டு அதுக்கு ஒரு சமாதி கட்டிட்டு இவன் கிளிங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அப்பாவோட சமாதி பூஜை கூட இவனோட சமாதி வந்து ரொம்ப வேகமாக பாப்புலர். அங்கே கூட்டம் அதிகம், அங்கே வசூல் அதிகம். அப்பா போய் கேட்குறாரு, மகனே எப்படா இப்படி சம்பாதிக்கிறேன்ட்டு. இல்லைப்பா, நீ காசு கொடுத்தல, கழுது குட்டி கொடுத்தல, அந்த கழுது குட்டி செத்துருச்சு, நீ கொடுத்த காசு வச்சு சமாதி செஞ்சு பூஜை பண்ணுனா எப்பாரு இந்த கூட்டம் எல்லாம் வந்து உட்காந்துருக்கேன்னா. அப்பா எனக்கு ஒன்று தெரியணுமாண்ணா. என்னடா தெரியணுன்னா, இல்லை கழுது குட்டி இங்கே இருக்கு, அதோட அம்மா எங்கன்னு கேட்டான். டேய் மடையா, அவன் அம்மாவோட சமாதி தானே நான் பூஜை பண்ணுறேன்னா. அங்கங்கே இவன் போட்டு ஒன்று கப்பை கட்டி இது பண்ணி அது பண்ணி தர்மம் இல்லாமல் போகும்போது எந்த நாய் உன்னை மதிக்க போகுது? எதுவும் மதிக்காது பிரபு. தர்மம் இல்லை, வளர்ப்பு சரியில்லை. தர்மம் இல்லாமல் எல்லாம் வளர்த்துருக்கான் சரிங்களா. சினிமாக்காரன் வந்தால் ஒரு நாக்கை தொங்க போட்டாங்க நிற்கிறோம். 1 நாள் 2 நாள் மொத்தவே இல்லை. கணவனும் மனைவி நிற்கிறா. ரிப்போர்ட்டர் கேட்குறான், என்ன நிற்கிற? அந்த பொம்பளை என்ன சொல்லுது? வீட்டுக்காரன் பக்கத்துலேயே இருக்கான். நீங்கள் அஜித் பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அஜித் வந்து ரொம்ப விருப்பங்க, எங்கள் வீட்டுக்காரரை விட அவர் தான் நான் ரொம்ப விரும்புகிறேன். வீட்டுக்காரன் பக்கத்துலேயே இருக்கான். ஒருத்தப்ப அஜித்துக்கு கை கொடுத்துட்டான். அப்போ ரிப்போர்ட்டுக்கு எப்படி உங்களுக்கு இருக்குது? ஐயோ, நான் இவ்வளோ நாள் கண்ட கனவு இது. அடுத்து என்ன செய்ய போறீங்க? 1 வாரம் நான் கை கழுவ மாட்டேன். இந்த ரீதியில் சிவபெருமான் பராதுக்க துக்கி. மற்ற ஜீவன்கள் துன்பத்தை பார்த்து தன்னுடைய துன்பமாக கருதுபவர் அவர். அத்வைத்தாச்சாரியாவா இந்த உலகத்தில் தோன்றி பகவானே இங்கே கூட்டிட்டு வர நம்முடைய நன்மைக்காக. அவர் சாதாரண ஒரு மனிதன் கிடையாது, நித்தியமானவர். கிருஷ்ணனுக்கு இருக்கிற குணங்கள் வந்துட்டு அவர் இடத்துல வந்துட்டு 55 இருக்குது. கிருஷ்ணனுக்கு 64 இருக்குது, இவருக்கு 55. சதா ஸ்வரூப் சம்பிரப்தா சர்வக்யா நித்திய நூத்தனா சச்சிதானந்த சதாரங்கா சர்வசிதி நிவேசிதா என்று பிரம்மாவோட எக்ஸ்ட்ரா 5 இடத்துல இருக்கு. சதா ஸ்வரூப் சம்பிரப்தனா மாயா வந்துட்டு சிவபெருமான் ஒன்றும் செய்ய முடியாது. சர்வக்யா சிவபெருமானுக்கு முடிந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பற்றி தெரியும். நித்திய நூத்தனா அவரும் வந்துட்டு கிருஷ்ணர் போல வந்துட்டு இளமை பருவத்தோடு இருக்கிறார். சச்சிதானந்த சதாரங்க இன்பம்னு வரும்போது நித்தியமான இன்பம் அவர் இடத்துல இருக்கு.
சர்வ சித்தி நிசேவித்த இந்த சித்தி இருக்குங்களே, 8 விதமான சித்தி, சின்னதில் சின்னதா, பாரத்தில் பாரமாக, இந்த சித்தியெல்லாம் வந்துட்டு சிவபெருமான பொறுப்பாக வச்சிருக்கிறார். அதான் நிறைய பேர் யோகியெல்லாம் சிவபெருமான்கிட்ட தவம் பண்ணுறான். இப்போ சிவபெருமானுக்கு இந்த எக்ஸ்ட்ரா 5 இருக்குது பிரம்மாவிட. அதுக்கடுத்து விஷ்ணுவின் இடத்துல 5 எக்ஸ்ட்ரா இருக்குது. அபிச்சிந்திய மகாசக்தி, கோத்தி பிரம்மாண்ட விக்கிர, அத்தாரகரி, தாயக்க, ஆத்மராம, கனர்கசி. அவர் இடத்துல 5 ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. கிருஷ்ணன் இடத்துல 4 வந்துட்டு யாருக்குமே இல்லாதது இருக்குது. கிருஷ்ண இடத்துல 64 குணங்கள், விஷ்ணுவுக்கு 60 இருக்குது. 4 எக்ஸ்ட்ரா கிருஷ்ணத்தில் இருக்குது. கிருஷ்ணன் இடத்துல லீல மதுரியா, பிரேம மதுரியா, ரூப மதுரியா, வேணு மதுரியா. கிருஷ்ணனுடைய அந்த பிருந்தாவன லீலா இருக்குங்கள, ராச லீலாலாம் வந்துட்டு வேறு யாருக்கிட்டையும் அது கிடையாது. ஒன்று பிரேம மதுரியா, பகவானுடைய பிரேம பக்தர்கள் இருக்காங்களே பிருந்தாவனத்தில், அந்த மாதிரி யாருக்கும் கிடையாது. ரூப மதுரியா, பகவானுடைய அந்த ரூபம் அழகு இருக்குல்ல, அது மட்டும் யாருக்கிட்டையும் கிடையாது. அதனால் வந்துட்டு வேணு மதுரியா, பகவானுடையத்தில் இருக்க அந்த புல்லாங்குழல் உலகையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் அந்த புல்லாங்குழல் வந்து வேறு யார் இடத்துலும் கிடையாது. அப்போ சிவபெருமான் வந்துட்டு பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணுறார். மதுரை மீனாட்சி அம்மன் சொல்கிறாங்களே, இப்போ பார்வதி வந்துட்டு இதுக்கு முன்னால் சிவபெருமான் பார்த்தது கிடையாது. உங்களை மாதிரி காதல் கல்யாணம்லாம் கிடையாது. அங்கே அவர் ஒரு மூலம் அவங்க வேலையை பார்த்து, பார்வதி அவங்க ஒரு வேலையை பார்க்குறா, சிவபெருமான் ஒரு வேலையை பார்க்குறா. இந்த வேலையில் அதெல்லாம் காதலில் சுற்றிக்கிட்டு இருக்கான். 8 விதமான கல்யாணம் இருக்குது. பிரம்ம விவாகம், தேவ விவாகம், அர்ச விவாகம், பிரஜபத்திய விவாகம், அசுர விவாகம், கந்தர்வ விவாகம், பிசாச விவாகம், ராட்சச விவாகம், பேய் பூதம் புதமான கல்யாணம் இந்த இடத்துல இருக்குது. கந்தர்வ விவாகம்னா காதல் கல்யாணம். நம்மளுடைய இனத்தில் வந்துட்டு மதத்தில் விவாகம்னா என்ன, அது வந்துட்டு தானம். உங்களோட பிள்ளையை வந்துட்டு தானம் கொடுக்குறீங்க ஒருத்தனுக்கு. எவனுக்கு தானம் கொடுப்பீங்க? இல்லை வேலை வெட்டி இல்லாமல் ஒழுங்காக இல்லாமல் அவனுக்கு தான் நம்ம தானம் கொடுப்போம். அவ்வளோதானே? உண்மையா இல்லையா பிரபு? யாருக்கு பிச்சை போடுவீங்க? ஒன்றுமே பாய்க்க முடியாத இருக்கானுங்களே. இப்போ வீட்டுக்கு போனீங்கன்னா அவன் சொல்லுவான், மகன் சரியில்லைங்க, ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறான், வரான் ஒரு எத்தனை மணிக்கு போனால் எத்தனை மணிக்கு வருது இல்லை, அவுத்த காலை மாதிரி சுற்றுறான்றான். பக்கத்தில் என்ன சொல்கிறா, அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுருங்க சரியாயிடுவான். அப்போ அந்த கால் கட்டு யார் போடுறது? இன்னொரு பொண்ணு வருது, அதுவே இல்லை ஒழுங்காக இல்லை, 12 மணிக்கு தூங்குது, தொடப்பத்தை தூக்குற அம்மா, தொடப்பத்தை எடுத்து அம்மா அடிக்குது சரிங்களா, அம்மா சனின்னு சொல்லுது. அப்போ அம்மாவுக்கு இந்த பொண்ணு அடக்க முடியல. அப்போ என்ன சொல்கிறா, ஒரு கல்யாணம் பண்ணுங்க ஆனால் சரியாயிடுன்றான். அவன் ஒழுங்கில் ஒரு கால் கட்டு போடு, இது ஒழுங்கில் கல்யாணம் பண்ண, 2 ஒழுங்காக இருக்குது, ஒன்றா வருது. இப்போ 2 ஒழுங்கு இல்லை, ஒன்றா வருது. இது எப்படி இருக்க போகுது? அப்போ பார்வதி தேவிக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. அப்போ பார்வதி அம்மாவோட அண்ணன் யார்? கிருஷ்ணர் தானே. கிருஷ்ணர் தான் வந்துட்டு இப்போ ஜோடி தேடுறாரு. சிவபெருமான் இருக்கு, அவர் தானே பெஸ்ட்டு. சிவபெருமான் ஏற்பாடு பண்ணிட்டார், என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிடு. அப்போ பார்வதி தேவி சொல்லிட்டு, அம்மா அண்ணன் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டேன், கல்யாணம் பண்ணிடு. கல்யாணம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு எல்லாம் நாதஸ்வரத்தில் எல்லாம் வந்து இறங்கிருச்சு. அப்போ பார்வதி வந்துட்டு பார்வதி தேவி ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. வீட்டுக்காரன் எப்படி இருப்பான், எப்படி இருக்கான், மூஞ்சி எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும், நடை எப்படி இருக்கும், பேச்சு எப்படி இருக்கும், ரொம்ப ஆர்வமாக பார்த்து. எனக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. அவன் கூட்டாளி தான் பக்கத்தில் இருக்கா, வந்துட்டாரன்னு. அவர் வரல, ரொம்ப லேட்டாக வர்றார் நம்ம பிரபு. அப்போ அங்கேருந்து வர அவர் ஒரு கூட்டத்தோடு வர்றாரு. தலையில் பாம்புன்னு தொங்குது, அதனால பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்துட்டு இந்த மண்டை ஓடு இருக்குது அது தொங்குது, உடலெல்லாம் வந்துட்டு சாம்பல் பூச்சி இருக்குது, புளித்தோல் போட்டுக்கிட்டு நம்ம பிரபு வர்றார். நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம அப்படியே வராரு. பொண்ணுங்க சொல்லிட்டா, அம்மா இவங்களாம் காத்திருந்தீங்களே, உங்கள் வீட்டுக்காரர் வந்து அப்படியான்ட்டு தேடுறா, எங்கன்ட்டு இவர் தான் வர்றாரு. இவங்களை பின்னாடி தேடுறான். இவர் வந்துட்டு பாம்பை தலையில் போட்டு மண்டபோட கழுத்தில் வந்துட்டு, இப்போ கல்யாணம் எப்படி வருவா, கொஞ்சம் கல்யாணம் மாலைலாம் இருக்குல்ல, அது கூட இல்லாமல் மண்டை போட்டு வர.
அப்புறம் கடைசியில் வந்த பிறகு, அம்மா நான் கேள்விப்பட்டேன் அவர் தான் உங்கள் வீட்டுக்காரனா, உங்களை கல்யாணம் அப்படியே தேவி மயக்க போட்டு விழுந்துட்டான், எங்கள் அண்ணன் வந்துச்சு சரி பண்ணிட்டாரு, உன்னை போல் ஏமாற்றுபவன் யார் இந்த உலகில் இருப்பது. பார்வதி தேவி வந்துட்டு எழுந்திரிச்சிட்டேன். எங்கள் அண்ணனை கூப்பிட்டு வாங்கண்ணா. கிருஷ்ணன் வந்தார். அண்ணா நம்பினே உன்னை நம்பின ஒரு கைவிடப்பட மாட்டாரு சொல்லி, என்னென்னா இது இந்த ஆளை கொண்டு வந்திருக்கீங்க. கிருஷ்ணன் சொன்னார், அம்மா உனக்கு நான் அண்ணன், எனக்கு கெட்டது செய்வேனா கெடுதல் செய்வேனா கொஞ்சம் காலத்தில் நீ புரிஞ்சுக்கோ, அவர் தான் பேச நிற்ற, கொஞ்சம் பொறுமையோடு இருண்ணா. அவர் கிருஷ்ணன் போயிட்டார். பார்வதி சொன்னால் அவர் கூப்பிடணும், அவர்கிட்ட பேச நின்றுட்டு. சிவபெருமானை கொண்டு வரா, ரூமை கொண்டு வர. பார்வதி தேவி கேட்டால், இது என்னங்க கோலம், என்னங்க கோலம், கழுத்தில் தலையில் பாம்பு, கழுத்தில் மண்டவோடு. சரி, இந்த மண்டவோடுக்கு பதில் ஒரு மாலை போட்டு வரலாமா அப்படின்னா, கல்யாணம் மாலை இல்லையான்னு அந்த மண்டையோடு மட்டும் தூக்கி போட்டு கல்யாண மாலை போட்டுக்குவேன். சிவபெருமா தான் வேறு ஏதாவது கேட்டால் நான் கொடுத்துருவேன், இது மட்டும் எடுக்க சொன்னால் எடுக்க மாட்டேன்ட்டேன், மண்டையோடு மட்டும் நான் எடுக்க மாட்டேன்ட்டேன். பார்வதி கேட்டால் யான்னுட்டு, உனக்கு அதோட ரகசியம் தெரியாது. என்ன ரகசியம்னு கேட்டால் அப்போ சிவபெருமான் சொன்னார், இந்த மண்டை ஓடு யாரோட மண்டை ஓடு தெரியுமா, எல்லாம் உன்னோட மண்டை ஓடுன்னா. பல பல பிறவிகளில் நீ தவம் பண்ணி எனக்கு சிவனா இப்போ புருஷனாக கிடைக்கும், சிவனா புருஷனாக கிடைக்கும், தவம் பண்ணி செத்துட்டேன் நான் கிடைக்காம. உனக்கு மண்டை ஓடெல்லாம் பொறுக்கி நான் கழுத்தில் போட்டிருக்கேன். இது கழுத்துனா என் உயிரே போனால் கழுத்து மாட்டப்போ பார்வதி, அப்போ என் மண்ணை பற்றியா எனக்காக எந்த மாதிரி ஆள் கூட்டு வந்திருக்காரு, இவ்வளவு அன்பா என் மேலே தெரியுங்களா. அப்போ பார்வதி கேட்டால், சரிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு கேட்குறேன், நான் வந்துட்டு பல பிறவியில் தவம் செஞ்சு நான் செத்து தான் மண்டவோடாக மாறிட்டேன், இப்போ நீங்கள் எப்படி அப்படியே இருக்கீங்கன்னா. சிவபெருமான் சொன்னார், நான் ஏன் தரம் அப்படியே இருக்கிறேன், நான் பாகவதம் கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பாகவதம் கதையை கேட்டவங்களுக்கு இந்த உலகத்தில் வந்துட்டு மறுபடியும் பிறப்பே கிடையாதுன்னு சொல்லி நித்தியமானவங்க. புரியுதுங்களா பிரபு? நிறைய கதைகள் இருக்குது, விருக்காசுரன் கதை இருக்குது. பகவான் ருத்ர சம்பிரதாயத்தில் வர ரொம்ப நேர்மையான சம்பிரதாயம், அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம். 4 சம்பிரதாயங்கள் இருக்குது. பிரம்ம மாதவ கௌதி சம்பிரதாயத்தில் பிரம்மா ஆரம்பிக்க விட்றார். அந்த ஸ்ரீ சம்பிரதாயம், லக்ஷ்மி தேவி சம்பிரதாயம் இருக்குது. அதில் ராமானுஜாச்சாரியா வந்துட்டு பிரதானமான குருவாக இருக்கிறார். அந்தாண்டு வந்துட்டு 4 குமாரர்கள் சம்பிரதாயம் இருக்குது. வல்லபாச்சாரியா அங்கே வந்துட்டு பிரதானமான குருவாக இருக்கிறார். ருத்ர சம்பிரதாயம், சிவபெருமானுடைய வைஷ்ணவ சம்பிரதாயம் ஒன்று இருக்குது. அதில் வந்துட்டு விஷ்ணு சுவாமி வந்துட்டு பிரதானமான குருவாக இருக்கிறார். இந்த ரீதியில் சிவபெருமான் வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு மனிதனும் அல்லது ஏதோ தேவர்களில் ஒன்றுன்னு நினைக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த பூமிக்கும் ஆன்மீகத்துக்கும் நடுவில் வந்துட்டு சிவபெருமான் இருக்கிறார். ஆகையினால் வந்துட்டு சிவபெருமானை நம்ம நிந்திக்கக்கூடாது, முக்கியமாக தேவர்களை நிந்திக்கக்கூடாது, எந்த மனிதர்களையும் நிந்திக்கக்கூடாது. பொதுவாக இந்த கோயிலில் வந்துட்டு இந்த ஏற்பாடு நீங்கள் அழகாக செய்திருக்கின்றீர்கள். சிவபெருமானுடைய அனுகிரகம், கருணை, பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைய கிடைக்க வேண்டும். கோபிமார்கள் சிவபெருமானை வணங்கியிருக்கா, அவங்க பார்வதி வணங்கியிருக்கா, நம்மளுடைய கணேஷ் இருக்காருங்களே 100 வருடம் கிருஷ்ணன்னு பார்க்கல, கிருஷ்ணன் திரும்பி வரல, அவன் எங்கே போகிறான், அவங்க வந்துட்டு விநாயகர் கோயில் போகிறான். அங்கே போய் விநாயகர்கிட்ட வணங்குறான். என் வீட்டுக்காரர் எங்களுடைய கிருஷ்ணா வந்துட்டு இந்த ஒரு கணமே வந்துருன்னு சொல்லிட்டு போனார், இன்னும் வரல, இப்போ நான் சேர்த்து விடுங்கன்ட்டு. எங்கே போகிறாங்க அவங்க எல்லாம் வந்துட்டு, இவங்களெல்லாம் நாடி போகிறாங்கன்னா ஒரே ஒரு நோக்கம். என்ன நோக்கம்? எப்படியாவது கிருஷ்ணன் அடையணும். கீதையில் 4வது அத்தியாயத்தில் 30வது பதத்தில் பகவான் சொல்கிறார், சர்வே பியாத்தே யக்யாவிதுர் யக்யா சபித்த கல்மசாய் யக்யா சிசாம்பர் பூஜோ யாந்தி பிரம்மா சனாத்தனம். பகவான் அந்த ஸ்லோகங்கள் நிறைய சொல்கிறார். கிருஷ்ணா, என்னுடைய பக்தர்கள் முழுமையாக என்னை நினைப்பவர்கள் என்றும் வந்து சேர்வார்கள். என்னையே வந்துட்டு மறைமுகமாக யோகிகள் பரமாத்மாவாக வழிபடுகின்றார்கள், மற்றவர்கள் தேவர்களை வழிபடுகின்றார்கள், மற்றவர்கள் யஜ்யத்தின் மூலம் என்னை சேர வேண்டும் என நினைக்கின்றார்கள், மற்றவர்கள் வேதம் படிப்பதன் மூலம் என்னை வந்து அடைய விரும்புகின்றார்கள், மற்றவர்கள் தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் விட்டு என்னை அடைய வேண்டும் என்று வருகின்றார்கள். சிலர் பிரம்மச்சாரிகளாக இருக்கின்றார்கள், சிலர் கிரியாசாவாக இருக்கின்றார்கள். அர்ஜுனா, இவர்கள் அனைவரும் என்னை வந்து சேர முடியும். எல்லோருடைய நோக்கம் ஒன்றாக இருந்தது என்றால் என்ன ஒரு பிரச்சனை? இங்கே
அவனுடைய நோக்கம் வேற, நம்முடைய நோக்கம் வேற. அவனுடைய நோக்கம் என்ன? பௌதீகம். நம்முடைய நோக்கம் என்ன? ஆன்மீகம். அதான் பிரபுபாத் சொல்கிறார், நேர்மையாக சிவனுடைய பக்தனாக இருந்தான் என்றால் அவனும் ஒரு நாளைக்கு பகவானுடைய பக்தனாக மாறிடுவான். ஆகையினால சிவனுடைய வழிபாடு சொல்வது தவறு கிடையாது, நோக்கம் சரியாக இருந்தது என்றால் என்று சொல்லிவிட்டு போயிருக்கின்றார். ஆகையினால நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு. சிரமம் பாராமல் இந்த நிகழ்வுக்கு வந்தவங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஹர ஹரா, ஹரே கிருஷ்ணா.